ஃபென்டலின். ஃபென்டலின் என்கிற ஒரு போதை பொருளின் மூலமாக வல்லரசாக இருக்கக்கூடிய அமெரிக்காவை வீழ்த்த நினைக்கிறது சீனா. மீண்டும் ஒரு பயாலாஜிக்கல் வார், ஒரு உயிர் வேதியியல் ரசாயன போருக்கு தயாராகி கொண்டிருக்கிறது சைனா. எப்படி கொரோனா வைரஸ் அப்படிங்கிற ஒன்றை ஊகான் மாநிலத்தில் உருவாக்கி உலகம் முழுவதும் பரப்பி பல ஆயிரக்கணக்கான மக்களை சீனா கொன்று குவித்தது என்ற ஒரு பெரிய பழி உலகம் சீனாவின் மீது போடப்பட்டிருந்தாலும் கூட, இன்றைக்கு அடுத்த ஒரு பரிணாம வளர்ச்சியாக அடுத்த ஒரு ரசாயன போருக்கு தயாராகிட்டு சீனா. அதற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த போதைப் பொருள் பேர் தான் ஃபென்டலின். இன்னைக்கு அமெரிக்காவில் ஒவ்வொரு நாளும் 150 அமெரிக்கர்கள் தினந்தோறும் செத்துக்கொண்டே இருக்கிறார்கள். 1,00,000 பேர் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க அமெரிக்காவில். அந்த மரணத்துக்கான காரணம் என்னன்னு ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும்போது அதில் 67% பேர் போதைப் பொருளினால் இறந்திருக்கிறார்கள். அதுவும் எந்த போதை என்றால் ஃபென்டலின் என்று சொல்லக்கூடிய போதை. அந்த போதை மருந்து எங்கே தயார் செய்யப்படுகிறது என்று பார்த்தால் சீனாவிலே தயார் செய்யப்படுகிறது. அந்த ஃபென்டலினுக்கான மூலக்கூறுகள் சீனாவிலிருந்து கள்ளச்சந்தையின் மூலமாக அமெரிக்காவுக்குள்ளே கொண்டு வரப்படுகிறது. அங்கு அமெரிக்காவில் அந்த போதைப் பொருள் உற்பத்தி செய்யப்படுகிறது. உற்பத்தி செய்யப்பட்ட போதைப் பொருள் சீனாவிலிருந்தே நேரடியாகவே அமெரிக்காவுக்கு வருவதும் அந்த கள்ளச்சந்தையின் மூலமாக நடக்கிறது. அதில் என்ன ஒரு பகிரங்கமான ஒரு பயமான செய்தி என்ன அப்படின்னா, இந்த ஃபென்டலின் சொல்லக்கூடிய இந்த போதை பார்த்தீங்கன்னா ஹெராயின் என்று சொல்லக்கூடிய போதையை விட மிகவும் அதிகமானது. இது ஏன் சீனா தயாரிக்கிறாங்க அப்படின்னா அமெரிக்காவை வீழ்த்தணுங்கிறது அவங்க நோக்கம். சீனாவில் மிகவும் மலிவான விலையில் அதிகப்படியான எண்ணிக்கையில் மிக அதிக போதை தருகிற வகையில் இந்த போதை மருந்து தயாரிக்கப்பட்டு அமெரிக்காவுக்கு மட்டுமே இப்பொழுது அனுப்பப்பட்டு கொண்டு இருக்கிறது. இதை உட்கொள்ளக்கூடிய அமெரிக்கர்கள் அந்த போதையின் காரணமாக அவர்களுடைய நரம்புகள் செயலிழந்து ஆரம்பத்தில் அவங்களுக்கு அந்த போதை அளவுக்கு அதிகமான போதை கிடைக்கிறது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்து அதற்கு அடிமையாகி அதை எடுத்துக்கொள்கிற போது, இன்னும் சொல்லப்போனால் 2 கிராம் அளவுதான் எடுத்துக்கொண்டாலே அது மரணத்தை ஏற்படுத்திவிடும். அந்த அளவுக்கு விஷத்தன்மை உடையது அந்த போதை. இது மருந்தாக சீனாலேருந்து அமெரிக்கா கொண்டு வரப்படுது ஃபென்டலின். இந்த மருந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னாக்கா புற்றுநோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய வலி நிவாரணியாக இந்த ஃபென்டலின் கொண்டு வரப்பட்டு அதன் பிறகு இன்று ஒவ்வொரு தனிநபரும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு போதைப் பொருள் தயாரிக்கக்கூடிய ஒரு மூலப்பொருளாக இந்த மூலப்பொருளை மாற்றி போதைப் பொருட்கள் இன்றைக்கி தயாரிக்க செய்யப்பட்டு அமெரிக்காவை அழிக்கக்கூடிய ஒரு போரை இன்றைக்கு சீனா துவங்கி இருக்கிறது. அதில் கிட்டத்தட்ட வெற்றியும் பெற்று வருகிறது அப்படின்னே சொல்லலாம். இந்த ஃபென்டலின் அப்படிங்கிறது திரவமாக மட்டுமல்ல, மாத்திரையாக மட்டுமல்ல, அது இன்றைக்கு வாயுவாகவும் அடுத்து கொண்டு வருகிற முயற்சியில் சீனா இருக்குது. சமீபத்தில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, ரஷ்யாவில் ஒரு திரையரங்கத்தை பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகள் எல்லாம் சேர்ந்து முற்றுகையிடுறாங்க. அங்கே உள்ள மக்களை எல்லாம் பிணை கைதிகளாக வைக்கிறாங்க. அப்போ அந்த அரசாங்கம் என்ன முடிவு பண்ணுது, அந்த மக்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக ஒரு விதமான விஷத்தன்மையுடைய வாயுவை ஒரு குறிப்பிட்ட அளவு செலுத்தி அவங்கள மயக்கமடைய வச்சு அதன் பிறகு அவங்க எல்லாரையும் பிடிச்சிடலாம், ஒட்டுமொத்த மக்களையும் பிடிச்சிடலாம், அந்த தீவிரவாதிகளையும் பிடிச்சி மக்களை காப்பாற்றிடலான்னு ஒரு திட்டத்தை வகுக்கிறாங்க. ஆனால் கடைசியில் நடந்தது என்னென்னா, அந்த விஷமான அந்த வாயுவை சுவாசித்து முடியாமல் திணறி எல்லோருமே ரொம்ப மூச்சு திணறல் ஏற்பட்டு சிகிச்சை பலன் இல்லாமல் பல பேர் எல்லாருமே இறந்து போனாங்கிறது தான் செய்தி. அது மாதிரி இந்த சீனா அமெரிக்காவை அழிப்பதற்காக இன்றைக்கு திரவ வடிவிலும் திட வடிவிலும் வழங்கக்கூடிய இந்த ஃபென்டலின் என்பதை ஒருவேளை நாளைக்கு காற்றில் பரவக்கூடிய ஒரு ரசாயன ஆயுதமாக உருவாக்கி காற்றை விஷத்தன்மையுடையதாக மாற்றி அங்கு வாழ்வதற்கு தகுதி இல்லாமல் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு மக்களை கொள்வதற்கான ஒரு பேரழிவு ஆயுதமாக அதை பயன்படுத்தினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இப்பொழுது இப்படிப்பட்ட ஒரு ரசாயன ஆயுதத்தை ஃபென்டலின் என்ற பெயரில் சீனா உற்பத்தி செய்து அமெரிக்காவின் மீது ஒரு மறைமுகமான ஒரு போரை தொடுத்திருக்கிறது என்று சொன்னால், அதே போன்ற அச்சுறுத்தல் இந்தியாவுக்கு வருவதற்கும் வெகு நாட்கள் இல்லை என்பதுதான் நமக்கு கவலை அளிக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.